உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு புது விஷயத்தை வந்து போட்டு உடைச்சிருக்கிறாரு. அது வந்து கிட்டத்தட்ட ஹைட்ரஜன் குண்டை விட பவர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துடைய தில்லு முள்ளு வந்து இப்போ வெளிக்காட்டியிருக்கிறாரு. ஏற்கனவே அவர் ஒரு கர்நாடகாவில் நடந்த விஷயத்தை சொன்னதான் மிகப்பெரிய பரபரப்பாக ஏற்படுத்திகிட்டு இருக்கிறப்ப இந்த கூடிய சீக்கிரம் அடுத்த குண்டு போட போகிறேன் பாருங்கன்னு சொல்லி இப்போ ஒரு புது குண்டு போட்டிருக்காரு. இது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஏகப்பட்ட கேள்விகளை தேர்தல் ஆணையத்திட்ட கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்குது. இப்போ தேர்தல் ஆணையம் இப்போ சிக்கி மாட்டிக்கிட்டு முழின்னு முழிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த ராகுல் காந்தி சொல்லக்கூடிய அந்த 2வது குண்டில் வரக்கூடிய அந்த தேர்தல் ஆணையத்துடைய தில்லுமுழுகெல்லாம் வெறியாச்சுன்னா ஏற்கனவே நடந்த ஒரு 4-5 மாநில தேர்தலே வந்து செல்லாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்படிங்கிற ஒரு பெரிய அரசியல் மாற்றங்கள் இந்தியாவில் நடக்குங்கிற மாதிரி ஒரு செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி அந்த அளவுக்கு என்ன அந்த தேர்தல் ஆணையம் வந்து தில்லுமுள்ளு பண்ணியிருக்குது, அதை எந்த அளவுக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து கண்டுபிடிச்சி வெளியிட்டிருக்காருங்கிற தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த முறை அந்த பெங்களூரில் வந்து ஒரே ஒரு தொகுதி கர்நாடகா மகாதேவபுராங்கிற ஒரு கர்நாடகா பெங்களூர் மத்திய சென்ட்ரல் தொகுதியில் மகாதேவபுராங்கிற ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் 1,250,000 வாக்காளர்களை தேர்தல் திருட்டு மூலம் இந்த தேர்தல் ஆணையம் பாஜக சேர்த்துருக்குங்கிற ஒரு செய்தியை வந்து அம்பலப்படுத்தின செய்தி நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இப்போ வந்து ராகுல் காந்தி என்ன பண்ணியிருக்காரு, தேர்தல் ஆணையத்தின் மீது புதுசாக பயங்கரமாக ஒரு புது குற்றச்சாட்டு 2.0 பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு. அது என்னென்னா துல்லியமாக தெரியுது தேர்தல் ஆணையம் வந்து நிறையா தில்லுமுள்ளு பண்ணியிருக்குங்கிறத நல்ல ஆதாரபூர்வமாக போட்டிருக்காரு. அப்படி போட்டுட்டு சொல்கிறாரு, இதையெல்லாம் விசாரித்தா ஒரு 4-5 மாநிலங்களில் இதிலே வந்து தேர்தல் ஆணையத்தை வெற்றி பெற்றதெல்லாம் செல்லாதுங்கிற முடிவு வந்துடும். அதற்கெல்லாம் மேலே இந்தியாவில் கடந்த முறை 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக நிச்சயமாக ஜெயிச்சதுக்கான வாய்ப்பே இல்லை, இப்படி தில்லுமுள்ளு பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற முடிவு வெளியாகுங்கிற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் வந்து தகவல்களை சொல்கிறாரு. அப்படி சொல்கிறதுக்கு காரணம் இந்த அளவுக்குமா தேர்தலில் தில்லுமுள்ளு நடக்க முடியும், யாராலும் செய்ய முடியுமாங்கிற கேள்வி நம்மளுக்கு வர்றப்ப தான் பொதுவாக என்ன செய்தி வருதுன்னா, அமித்ஷா அவர்களுடைய முன்னாள் அதிகாரியாக அமித்ஷாட்ட வேலை பார்த்தவர் தான் இந்த ஞானேஷ்குமாருங்கிறவர். இந்த ஞானேஷ்குமாருங்கிறவரை தான் இப்போ இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையராக வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும். ஏன் பண்ணியிருக்காங்கன்னா, இவர் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பார், நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இவர் எல்லா வேலையும் பண்ணி எப்படியாவது எல்லா இடத்துலையும் பாஜக ஜெயிக்கிற மாதிரி செட் பண்ணுறதுக்கு இவர் தான் சரின்னு சொல்லி தான் அவரை தலைமை தேர்தல் ஆணையராக நியமனம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பாஜக மேலே இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு பொருத்தமாக நம்புகிற மாதிரி தான் பல இடங்களில் இப்போ புகார்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அந்த வழியில் தான் கடந்த முறை என்ன பண்ணியிருக்காரு, அந்த பெங்களூரு கர்நாடகாவில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் அந்த மகாதேவபுரா ஒரு தொகுதியிலேயே 1,250,000 வாக்காளர்களை இல்லாத வாக்காளர்களை திருட்டுத்தனமாக சேர்த்து அவங்க தேர்தல் நடத்தினாங்கிற விஷயத்தை அம்பலப்படுத்தினார். அதுக்கு இன்னும் தீர்வே வரல. அடுத்து இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த தில்லுமுள்ளுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எந்தவித பதிலும் தேர்தல் ஆணையத்திலேருந்து கிடைக்கல. அப்போ தான் ராகுல் காந்தி சொல்கிறாரு, தேர்தல் ஜனநாயகத்துக்கு வந்து இது வந்து ரொம்ப மோசம், இது தேர்தல் ஆணையம் வந்து முழுக்க பாஜகவுடைய பிரான்ச்சாக வேலை பார்க்குது, நம்ம கேட்கக்கூடிய எந்த தகவலுக்கும் வந்து பதில் கிடையாது, அதனால் இனிமேல் தேர்தல் ஜனநாயகத்தை நான் மக்கள் தான் காப்பாற்றணும், நீங்கள் மக்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு மக்கள்கிட்ட வந்து பொறுப்பை ஒப்படைச்சிட்டாரு ராகுல் காந்தி அவர்கள். சொல்லிட்டு சொல்கிற மக்களே நீங்கள் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி விட்டுட்டார். ராகுல் காந்தி கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டில் திருப்பி இதைத்தான் சொல்கிறாரு, 1,250,000 ஓட்டுகளை எப்படி அந்த கர்நாடகாவில் மகாதேவபுரா தொகுதியில் சேர்த்தாங்களோ அதே மாதிரி அதே கர்நாடகாவில் ஆலந்துங்கிற ஒரு தொகுதியில் மட்டும் 6,018 வாக்காளர்களை இந்த தேர்தல் ஆணையம் நீக்கியிருக்கு முறைகேடா. அந்த 6,018 வாக்காளர்கள் யாருன்னா முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், SC STயை சேர்ந்த மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு சொல்லி பலரையும் அது என்ன பண்ணியிருக்கு, நீக்கி இருக்குது. பாஜகவுக்கு யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியுதோ அவங்கள பூரா நீக்கியிருக்கிறாங்க. அதனால் இது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவில் ரஜூராங்கிற ஒரு தொகுதியில் இதே மாதிரி
பாஜகவுக்கு சாதகமான பலரை சேர்த்துருக்குறாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது, ஒரு இடத்துல பாஜக ஜெயிக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த வேலையை தில்லுமுல்லா பண்ணிடுது அப்படிங்கிறத தான் அவர் சொல்கிறாரு. இப்போ ஆலந்த் தொகுதியில் என்ன நடந்துச்சுங்கிற பார்ப்போமே. ஆலந்த் தொகுதியில் வந்து ஒரு உள்ளூர் பூத் லெவல் அதிகாரி ஒருத்தர் இருக்கார்ல, அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தருக்கே வந்து ஓட்டு இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ பார்க்குறப்ப விசாரிக்கிறப்ப அவரே தனக்கு ஓட்டு வேணாண்டு அப்ளிகேஷன் போட்டு கேன்சல் பண்ண மாதிரி இருக்குது. அவர் சொல்கிறாரு, நான் எங்கே வேணான்னே, நான்லாம் சொல்லவே இல்லைங்கிறாரு. அந்த தொகுதியில் வந்து கோடாபாய்ங்கிற ஒரு பெண்ணு, அந்த அம்மா வந்து ஒரு 14 பேர் அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எங்களுக்கு ஓட்டு வேணாண்டு எழுதி கொடுத்து நீக்கம் பண்ணதாக என்ட்ரி ஆகிருக்குது. அந்த அம்மாட்ட போய் விசாரிக்கிறாங்க. ஐயோ, நான்லாம் எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது, நான் எதுக்கு எங்களுக்கு ஓட்டு வேணான்னு சொல்கிறேன், நான் ஏன் இத்தனை பேருக்கு வேணான்னு நான் எழுதி கொடுக்குறேன், நான்லாம் சொல்லலைங்குது. இப்போ யாரெல்லாம் வேணான்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நீக்கியிருக்கிறாங்களோ அவங்கள பூரா பிடிச்சிட்டு வந்து ராகுல் காந்தி பிரஸில் நிறுத்திடுறாரு. இங்கே பாருங்க, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, நாங்கள்லாம் சொல்லவே இல்லைங்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் சொன்னதாக நீக்கப்பட்டிருக்கு, எப்படி நீக்குச்சு அப்படிங்கிற கேள்வியை ராகுல் காந்தி கேட்குறாரு. இதுக்கெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்திலேருந்து பதிலே கிடையாது. சரி, இதெல்லாம் எப்படி தான் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வர்றப்போ அதையும் ராகுல் காந்தி மற்றவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தவறு நடந்திருக்கு, நீக்கியிருக்கணும்னு என்ன பண்ணிட்டாங்க, கர்நாடகா போலீஸில் போயிட்டு பெட்டிஷன் போட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க. காரணம் என்னென்னா, கர்நாடகாவில் வந்து இப்போ ஆட்சி நடந்துக்கிட்டது காங்கிரஸோடைய ஆட்சி, தில்லுமுள்ளு பண்ணது பாஜகவுடைய தேர்தல் கமிஷன். அதனால் அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துட்டு தேர்தல் ஆணையத்திட்ட வந்து அந்த கர்நாடகா சிஐடி வந்து சில விவரம்லாம் கேட்குறாங்க, எதுக்குமே பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ எப்படி இந்த வேலையை செஞ்சுருப்பாங்கன்னு ஒரு அனுமானம் பண்ணுறாங்கன்னா, என்எஸ்விபி, கருடா, விஹெச்ஏ போன்ற ஆப்புகளை செயலிகளை வச்சு அதை பயன்படுத்தி தேர்தல் ஆணையத்தை இந்த மாதிரி முறைகேடுகள் ஈடுபட்டுருக்காங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஊர் ஒரு தொகுதி இருக்குது, ஒரு 2.5 லட்சம் உள்ள வாக்காளர்னு வச்சுக்குவோம். பாஜகவுக்கு அதில் வந்து ஒரு 1 லட்சம் ஓட்டு வரும். பாஜகவை எதிர்த்து நிற்கிற ஒரு காங்கிரஸுக்கு ஒரு 1.25 லட்சம் ஓட்டு வரும்னு வச்சுங்க. இப்போ பாஜகவுக்கு வந்து வெற்றி வித்தியாசம் வந்து ஒரு 25,000 இருக்குல்ல. அப்போ பாஜக என்ன முயற்சி பண்ணுதுன்னா, அந்த தொகுதியில் உள்ள பாஜக ஆளுகளை வச்சு காங்கிரஸுக்கு ஓட்டு போடுற ஆளுகள்லாம் யாராக இருப்பாங்க அவங்க பட்டியலாம் எடுங்குது. அப்போ அவர் எடுத்து கொடுக்குறாரு, முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், எஸ்சி எஸ்டி மக்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், இவங்கெல்லாம் வந்து இது பாஜகவுக்கு போட மாட்டாங்க அப்படிங்கிற பட்டியல் எடுத்து கொடுக்குது. இதில் உங்களுக்கு கூட ஒரு இது புரியும், என்ன முஸ்லீம்கள் கிறிஸ்தவங்களும் ஏன் போட மாட்டாங்கிற ஒரு கேள்வி வரும்ல. இப்போ பாஜகவுடைய எம்பிக்கள் இருக்காங்களா, இப்போ இருக்கிற எம்பிக்கள், அதில் ஒருத்தராச்சும் முஸ்லீம் எம்பி இருக்காரா? கிடையாது. ஏன்னா அவர் எந்த ஒரு முஸ்லீம் எம்பிக்கும் சீட்டு கொடுக்கவும் இல்லை, தேர்தல் நிறுத்தவும் இல்லை. சரி, மந்திரி சபை இருக்குல்ல, அதில் யாராச்சும் ஒரு மந்திரியாச்சும் எம்பி இருக்காங்களா? மேலவையில் கொண்டு வந்தாச்சும் கொடுத்து கிடையாது. அப்போ பாஜக ஆர்எஸ்எஸோடைய திட்டம் என்னென்னா, இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு முன்னேற்றத்துக்கான வேலையும் செய்யக்கூடாது, அரசியல் அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது, அவங்கள நசுக்கணும், அவங்களுக்கு எந்த அளவுக்குலாம் சிரமம் கொடுக்கணுமோ கொடுக்கணுங்கிறது தான் பாஜக ஆர்எஸ்எஸோடைய திட்டம். அப்படி செய்கிறதுனால தான் அதோடைய செயல்பாட்டெல்லாம் பார்த்து பார்த்து பயந்து போயிட்டு மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆக இனிமேல் நம்ம வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுறது இல்லைங்கிற முடிவுக்கு இந்த சிறுபான்மை மக்கள் வந்திருக்காங்க. அதனால தான் இப்போ பாஜக என்ன பண்ணுது, தான் ஜெயிக்கணுங்கிற தொகுதியில் இருக்கிற முஸ்லீம்கள் ஓட்டை பூரா தூக்கிட்டோன்னு வச்சுங்க, ஓட்டு போட போகிறப்ப அவங்களுக்குலாம் ஓட்டு இருக்காது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு 20-25,000 பேர் இந்த முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், எஸ்சி எஸ்டிகள் இருக்காங்க, அவங்க ஓட்டை எடுத்துட்டாங்கன்னா அது பாஜகவுக்கு அதில் ஆதாயம் ஆயிரும். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, இப்போ பெங்களூர், கர்நாடகா இருக்குன்னே வச்சுங்களேன், உத்தரப்பிரதேசத்துலேருந்து, ராஜஸ்தான்லேருந்து, பீகார்லேருந்து வேலைக்கு போயிருப்பாங்கல்ல, அங்கே புலம்பெயர்ந்து போயிருப்பாங்க வட மாநிலத்தவங்க, பானிபூரி விற்கிறதுக்கு, கூலி வேலைக்கு, விவசாய வேலைக்கு, வட்டி கடை வைக்கிறதுக்கெலாம் போயிருப்பாங்கல்ல, அந்த ஆளுகளுக்கெல்லாம் பூரா அங்கே வரைக்கும் ஒரு ஓட்டை போட்டு அதில் ஒரு 10,000 பேரை சேர்த்து விட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ பாஜக என்ன பண்ணோம், அது எதிராளியை விட இது மிகச்சி ஒரு 10,000 ஓட்டு மேலே வர்ற மாதிரி கணக்கு தெரியும். அதுக்கு மேலே இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 5 மணிக்கு மேலே அந்த தேர்தல் பூத்தில் ரொம்ப இடங்களில் ஃப்ரீயாக இருக்கும், இங்கே மக்களே வரமாட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போய் ஓஞ்சு போய் கிடக்கும், 1 மணி நேரம் டைம் இருக்கும். சில பூத்துகளில் வந்து இருக்கிற அந்த மற்ற ஆளுகளை அவங்க சரி கட்டிட்டு சக்க சக்க சக்கன்னு குத்தி முடிச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க,
நாங்கள் ஜெயிச்சிட்டோம் பாருங்க, 15,000 ஓட்டு வித்தியாசத்தில் லீடிங்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதுதான் ரிசல்ட்டு. இப்படி செஞ்சு தான் இவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, எப்படிங்க இந்த எல்லாரும் இவங்க நீக்கினாங்கிறப்ப தான் அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வந்து பெங்களூரில் அந்த கர்நாடகாவில் ஆனந்த தொகுதியில் இருக்கிற ஓட்டை நீக்கிறதுக்கு வட மாநிலத்திலேருந்து நீக்கியிருக்கிறாங்க. பீகார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மாதிரி ஊரில் வேறு மாநிலத்தில் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு ரூம் போட்டுக்கிட்டு அந்த ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறது, பல சிஸ்டங்களை அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டங்களை வச்சுக்கிட்டு ஒரு 10-15 ஃபோனுகளை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு தான் ஏற்கனவே லிஸ்ட்டு போயிருக்கும்ல, அந்த லிஸ்ட்டில் உள்ள ஒரு ஆள் பேர் மேலே அப்ளிகேஷனை போடுறது, அந்த ஃபார்ம் 7 ஒன்று இருக்குது அந்த நீக்கம் செய்கிறதுக்கு, அதை போட்டு யார் யார் ஓட்டெல்லாம் நீக்கணுமோ அவங்களே அப்ளை பண்ணுற மாதிரி இவங்களே என்ன பண்ணுறது, தட்டுறது உட்காந்துக்கிட்டு. தட்டுனவுடனே என்ன பண்ணா, இவங்க ஒரு ஃபோனில் தானே வேறு ஒரு ஃபோன் வாங்கி அந்த நம்பரில் தானே அடிப்பாங்க. இப்போ அதே நம்பருக்கு தான் என்ன ஓடிபி வரும், அந்த ஃபோன் இவங்க கையில் தானே இருக்கும், ஓடிபியில் அக்செப்ட் கொடுத்துருவாங்க. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த தேர்தல் ஆணையத்தில் அந்த வெப்சைட்டில் போன யாரெல்லாம் நீக்குன்னு சொன்னாங்களோ அவங்க பேரெலாம் நீக்கிறோம். கடைசியில் விசாரிக்கிறப்ப பார்த்தா இந்த அம்மா கோடாபாய் என்ன சொல்லுது, நான்லாம் அப்படிலாம் சொல்லலைங்குது, ஆனால் கோடாபாய் பேரில் தான் நீக்கியிருக்கிறாங்க. அதனால தான் இப்போ அந்த கர்நாடகாவில் அந்த ஆலந்த தொகுதியில் இருக்கிற அந்த சிஐடி என்ன கேட்குறாங்க, நீக்கியிருக்கிறாங்கல்ல, இதை நீக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்கல்ல ஒரு ஃபோனு, அந்த ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியுமில்ல தேர்தல் ஆணையத்துக்கு, அந்த நம்பரில் வந்து மெசேஜை வச்சு தானே நீங்கள் செஞ்சுருப்பீங்க, அந்த ஃபோன் நம்பரை கொடுங்க, அந்த ஃபோனுடைய ஐபி அட்ரஸை கொடுங்கன்னு கேட்டால் தேர்தல் ஆணையம் கொடுக்க மறுக்குது. இதை கேட்டு சிஐடி காவல்துறை வந்து 18 முறை கடிதம் எழுதிருச்சான். 18 முறை கடிதம் எழுதியும் பயன் இல்லை. ஏன் கொடுக்க மறுக்குது தேர்தல் ஆணையம், அந்த நம்பரையும் ஐபி அட்ரஸையும் கொடுத்துட்டு அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ உதாரணமாக ஒரு கிரிமினல், யாரோ ஒரு கிரிமினல் ஊர் விட்டு ஊர் வர்றாரு, நாடு விட்டு நாடு வர்றாரு, இல்லாட்டி மாநிலம் விட்டு மாநிலம் வந்து ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணுறாருன்னு வச்சுங்க. தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் யார்ட்டாச்சும் ஒரு தொடர்பு கொண்டிருப்பார். அந்த தொடர்பை வச்சு அவருடைய நம்பரை வச்சு எங்கே தப்பு பண்ணுறாரோ அந்த இடத்துல போய் விசிட் பண்ணிடுவாங்க போலீஸு. அப்போ அவருக்கு எந்த டவர்லேருந்து கனெக்ஷன் இருந்துச்சுங்கிற வச்சு எந்த ஏரியாவில் அவர் நிற்கிறாரு, எந்த ஏரியாவில் தவறு செய்தார், தவறு செஞ்சுட்டு எங்கேயெல்லாம் போயிட்டுருக்காரு, எங்கே போய் சேர்ந்துருக்காருங்களாம் க்ளீனாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஐபி நம்பரை வச்சு அவருக்கு சிப்பு பொருத்தின மாதிரி தான் அது. அப்படி கண்டுபிடிச்சோன்னா ஆளை பிடிச்சிடலாம். இப்படி ஆளை பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம செஞ்ச தில்லு முள்ளு பூரா அம்பலமாயிருமேங்கிறதுக்கு தான் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது, அந்த ஃபோன் நம்பரையும் கொடுக்க மாட்டேங்குது, ஐபி அட்ரஸையும் கொடுக்க மாட்டேங்குது. இப்போ இதுலேருந்து என்ன தெளிவாக தெரியுதுன்னா, ஒரு மையப்படுத்தப்பட்ட இடத்துல இருந்துக்கிட்டு வேறு மாநிலத்தில் இருந்து கொண்டு அந்த குறிப்பிட்ட தொகுதியில் குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் காங்கிரஸுக்கு ஆதரவாக உள்ள பாஜகவுக்கு எதிராக உள்ள ஓட்டுகளெல்லாம் நீக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஒரு பிளான் போட்டு ஒரு வார் ரூமில் இருந்து செய்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் இந்த பாஜகவுக்கு ஆதரவாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி உள்ள பாஜகவுக்கு எதிரான வாக்குகள்லாம் நீக்கிட்டால் வெற்றி பெறலாங்கிறது தான் தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவுக்கு கொடுக்குற ஐடியா. இப்போ இதை வந்து நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கலாங்கிறப்ப சரியான தகவல்களையும் கொடுக்க மறுக்குது. அதனால் மக்களை நீங்களே பார்த்துக்கங்கன்னு சொல்லி இதை அம்பலப்படுத்திட்டார் ராகுல் காந்தி அவர்கள். அதனால் வந்து இந்த மாதிரி மோசடி நடந்திருக்குங்கிறது நிறையா தெளிவாக தெரியுது. அதையெல்லாம் இப்போ ஆராய்ஞ்சோம்னா கடந்த 2024 தேர்தலில் பாஜக வந்து ஜெயிச்சே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தோட தில்லுமுள்ளில் தான் ஜெயிச்சிருக்குங்கிற மாதிரி பலரும் கருத்து சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, வரக்கூடிய 2026 தேர்தலில் சில மாநிலங்களில் நடக்க இருக்குது, அதில் தமிழ்நாடும் ஒன்று. அப்போ தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி வேலையில் அவங்க ஏன் பார்க்க மாட்டாங்க? ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ ஓரளவு ஆங்காங்கே பாஜக நிர்வாகிகளை போட்டிருக்காங்க. அந்த நிர்வாகிகள் வந்து பாஜகவுக்கு எதிரான வாக்காளர் பட்டியலை எடுத்து கொடுத்துட்டா அதை வச்சுக்கிட்டு இந்த தேர்தல் ஆணையம் குஜராத்தில் உட்காந்துக்கிட்டோ அல்லது ராஜஸ்தானில் உட்காந்துக்கிட்டோ உத்தரப்பிரதேசத்தில் உட்காந்துக்கிட்டோ பீகாரில் உட்காந்துக்கிட்டோ அந்த பாஜகவுக்குள்ள எதிரான வாக்காளர்கள்லாம் நீக்கிறதுக்கான வேலையை பார்க்கும். அப்படி பார்த்துட்டா ஓட்டு போட போகிறப்போ ஓட்டு இல்லைங்கிறப்ப என்ன ஆகும், அது பாஜகவுக்கு ஆதாயமாக இருக்கும். அப்படிங்கிற சந்தேகம் ஏன் வருதுன்னு சொல்கிறாங்கன்னா, சமீபத்தில் அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி நிறையா தரம் வர்றாரு. அப்போ வர்றப்போ அவர் சொல்கிறாரு 2026 தேர்தலில் அடிக்கிறோம் பாரு அப்படின்னு அவர் சவால் விட்டு பேசுகிறாரு. அப்போ அதிலேருந்து ஏதோ ஒரு பிளான் இருக்குங்கிற பயம் இப்போ எல்லோரும் சந்தேகப்பட வைக்குது. அதனால் அவர் சொல்கிற பேச்சை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும்.
எச்சரிக்கையாக இருந்து நம்ம ஓட்டுகளை யாரும் நீக்கி விடாத அளவுக்கு அல்லது தேர்தல் பூத்தில் வந்து யாரும் தப்பு செய்யாத அளவுக்கு கண்ணுங்கருத்தமாக இல்லைன்னா வரக்கூடிய 2026 தேர்தலுடைய முடிவு உண்மையான முடிவாக இருக்காதுங்கிற ஒரு எச்சரிக்கையை தான் பலரும் கருத்தாக சொல்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தில் அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம இந்த உள்ளத்தில் உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்று மணிந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.